உங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் வாங்கணும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கம்மியான ப்ரைஸில், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய டிசைன்ஸ் இருக்கணும், இஎம்ஐ லோன் ஆப்ஷனும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் கேஏஜி டைல்ஸ் மட்டும்தான். இது அவங்க ஷோரூமை பார்க்குற வரைக்குமே எனக்குமே தெரியாது. பட் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கம்பெனி கொடுக்கக்கூடிய 30% டிஸ்கவுண்ட் அப்படின்றது எம்ஆர்பியிலேருந்து கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் பண்ண ப்ரைஸ்லேருந்து மேலும் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டீலர்ஸ். அந்த டீலர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40%க்கு மேலேயே டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிருது ப்ரைஸில். அதனால் பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் ஒரு டாப் பிராண்ட் டைல் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியை இந்த ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் டிசைன்ஸ் வந்து நிறைய டைல் பிராண்டில் இருக்காது. டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கேட்குற அளவுக்கான ஸ்டாக் வந்து இருக்கணும். பட் நிறைய இடங்களில் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்கக்கிட்ட டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய எல்லா டிசைன்லேயுமே ஸ்டாக் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த டிசைனை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்கோ அது எல்லாமே 1/1 2/2 இந்த சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் போடும்போது ஆத்தங்குடி டைல்ஸை பாத்ரூமில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அதில் இல்லை. பட் இந்த டைலை நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, சானிடரி வேர்ஸ் இருக்குது. அதனுடைய ப்ரைஸுமே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. டிஸ்கவுண்ட் இல்லாமலே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. டிஸ்கவுண்ட் போட்டதுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸ் இன்னுமே கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் 4/2 டைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட்டு. இது மட்டும் இல்லாமல் கூல் ரூஃப் டைல் அப்படின்றது 1-2 டிசைனில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஏகப்பட்ட டிசைனில் கூல் ரூஃப் டைலே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்ற டைலில் எவ்வளோ டிசைன் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் கேஏஜி டைல்ஸில் என்ன மாதிரியான டிசைன் எல்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸில், என்னென்ன சைஸ்லலாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது கோவூரில் இருக்குது சார். கோவூரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பெரியபனிச்சேரி பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்து பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. கீழே பேங்க் இருக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஷோரூம் கேஏஜி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். ஜஸ்ட் போரூர்லேருந்து 3 கிலோமீட்டர், பாய் கடையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வரும். இது ஓகே ஓகே. அரிதா ஃப்ளோர் டிசைனர்ஸ் நம்ம ஷாப் நேம். இப்போ ஜென்ரலாக வந்து 2/2 நிறைய பேர் வாங்குறது இல்லை, 4/2 தான் இப்போ நார்மல். 4/2 தான் பேசிக் ஐட்டம் மாதிரி வந்துச்சு சார். இப்போ மாறிடுச்சு. இப்போ 4/2 நீங்கள் என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க? 4/2 ஆக்சுவலி லைட்டு டார்க்குன்னு கேஜியில் மேக்ஸிமம் இதுவாகுது சார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேட்டகரி இருக்கு, மோர் தென் 6 கேட்டகரிஸ். பட் மோஸ்டாக ஓடுறது லைட்டு சொல்லுவோம், லைட் பிஜிவிடி, டார்க் சீரிஸ் பிஜிவிடியில் வருது. இது என்னன்னா இப்போ பாத்ரூம்க்கே எல்லாருமே 4/2 போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. ஏன்னா 2/1 இது 4/2 ஆல்மோஸ்ட் சீப் ஆயிடுச்சு. பாத்ரூம்க்கு எல்லாருமே 4/2 போட ஆரம்பிச்சாங்க. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இது ஆல்மோஸ்ட் வந்து 4/2 பார்த்தா நம்மளுக்கு 39 ரூபீஸ்ல இருந்து கிடைக்குது. ஓகே. பாத்ரூம்ல வந்து ஒரு ஏதாவது 1 or 2 சைட்ஸ் வந்து டார்க் ஓட்டுறாங்க, மீதி பேலன்ஸ் சைடு வந்து லைட் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. ஸோ டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன் ஓட்டுனா இதுவாக இருக்கும். எங்க இதுல ஃபுல்லா ஷோரூம் ஃபுல்லாவே லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் தான் வச்சிருப்பேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை வச்சு அதை பார்க்கலாமா, அதை வச்சு பார்க்கலாமான்ற மாதிரியே இருக்காது. ஆல்மோஸ்ட் இந்த கலருக்கு இது மேட்சிங் கரெக்டா இருக்கும். எய்தர் இந்த லைட்டுக்கு இது டார்க் போடலாம், இல்ல இந்த லைட்டுக்கு இது டார்க் போடலாம். அப்படிதான் இருக்கும் கஸ்டமர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் இல்லாம மேட் ஃபினிஷ்னு ஒன்னு அதுவும் இருக்கு சார். அதுவும் இருக்கு சார். ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல கிட்டத்தட்ட அதுலயும் கிட்டத்தட்ட கேஜில ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. கார்விங் இருக்குவாங்க, கிளாஸ்டர் சொல்லுவாங்க. அதுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அதுல கிளாஸ்டர் ஒன்னு கேஜில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இங்க இருக்கு. இது கிளாஸ்டர் சொல்லுவாங்க. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுல வந்து இங்க வந்து ஒரு மாதிரி கார்விங்லயே கொஞ்சம் திருப்பி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து கொஞ்சம் இதுவா எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும் இந்த எம்போஸ் ஆனது. ஆமா 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 ஆமா. இது வந்து இன்னும் மத்த பிராண்ட்ல எல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை, கலெக்ஷன்ஸே வரல. இது கேஜில தான் இது கலெக்ஷனே இருக்கு. கார்விங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமா இருக்கும், மேடு பள்ளம் மைல்டா இருக்கும். இதுல வந்து நல்லாவே தெரியுது. இது வந்து அப்படியே ஆப்போசிட் சார், கார்விங்கோட ஜஸ்ட் ஆப்போசிட். இது எம்போஸ் தான் இருக்கும் அது. ஓகே ஓகே. இது வழுக்கவும் செய்யாது இல்லையா? இல்ல, இது வந்து கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் வீட்ல ஏஜ்டு பர்சன், இல்ல கமர்ஷியல் ஏரியாக்கு இதுக்கு நல்லா ஷூட் ஆகும் சார். சரி, இப்போ இந்த மேட், இந்த கார்விங் எல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 55 ல இருந்து கிட்டத்தட்ட 85 வரைக்கும் சார் இருக்கு. ஓகே. டிசைனுக்கு ஏத்த மாதிரி. டிசைனுக்கு ஏத்த மாதிரி இது ஆஃபர் ரேட்டுங்களா? ஆஃபர் போகவா? 55 அதுக்கப்புறம் ஆஃபர் தனியா 30% பிளஸ் ஒரு 12% தனியா ஆஃபர் பண்ணி தரோம் நாங்க. இந்த 55ல இருந்து ஆஃபர் ரேட் நீங்க கொடுப்பீங்க? 55, அது 55ன்றது எம்ஆர்பி ல இருந்து 30% ஆஃபரோட ரேட் வருது. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலா ஒரு 12% தரேன் சார். 12% அதுல கம்மி பண்ணுவீங்க? கண்டிப்பா. பார்க்கிங்ல நம்ம கிட்ட கேஏஜ் பொறுத்த வரைக்கும் 1/1 ல இருக்கு, 16/16 ல இருக்கு, 20/20 ல இருக்கு. இது 20/20 சார். ஓ, 20/20, அதாவது 2/2 விட கொஞ்சம் சின்னது. ஓகே. 2/2லயும் இருக்கு நம்ம கேஜ்ல. ஆல்மோஸ்ட் இது வந்து 12 mm சார். இது திக்னஸ் 12 mm. நம்ம லாரியே ஏறலாம். அந்த பெட்டுக்கு அவங்க
காங்கிரீட்ல நல்லா பெட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், லாரி ஏறலாம் இதெல்லாம். ஓகே ஓகே. ஆனா இந்த சைஸ்ல பார்க்கிங் டைல் நிறைய ஷோரூம்ல இருக்காது இல்லையா? இருக்காது. இப்போ 1/1 ஜென்ரலா 1/1 இருக்கும், 16/16 இருக்கும், 20/20 கேஜில இருக்கு, 2/2 இருக்கு, கேஜி 2/2 இருக்கு 2/2 பார்க்கிங் இருக்கு. ஓகே. இந்த டிசைன் பத்தி இது ஒண்ணும் இல்ல சார், கேஜி டைல்ல 18/12 மொரக்கான் டிசைன் சார். இதுல ஒரு 4 கலர் வருது சரிங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் மேட் ஃபினிஷா இருக்கும். மேட் ஃபினிஷா இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் லுக் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும், கஸ்டமருக்கு அப்படியே டக்குன்னு இது பண்ற மாதிரி இருக்கும். மொராக்கன் டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா பிரிண்ட் பண்ண இதுதான் நம்ம பாத்துருக்கோம். கண்டிப்பா வந்து டெக்ஸ்சராவே ஆமா, இது அப்படியே பார்க்க கொஞ்சம் நேச்சுரலா தெரியும். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் டைல் மாதிரியான ரேட்ல வருமா? இது சேம் ரேட் தான் சார், சேம் பாத்ரூம் டைல் ரேட் தான், சேம் 37 மைனஸ் டிஸ்கவுண்ட் சார், 12% டிஸ்கவுண்ட் சார். அதுல 12% சேம். ஆமா. ஓகே ஓகே. அந்த 37ன்றது அந்த 30% டிஸ்கவுண்ட் போக. ஆமா. அதுக்கப்புறம் நான் ஒரு 12% ஒரு 12 கொடுக்குறீங்க. ஓகே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால் டைல் தான். எல்லாமே வால் டைல் தான் சார், கேஜோட வால் டைல் தான் சார் ஃபுல்லாவே. ஓகே. இப்போ டிஜிட்டலா பிரிண்ட் பண்ணாலும் அதே ரேட் தான், இந்த மாதிரி எல்லாமே ஒரே ரேட் தான் சார், எல்லாமே ஒரே ரேட் தான் சார். கேஜ்ல ரொம்ப பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வைக்கல சார், டிசைனுக்கு ஏத்த மாதிரி மாறுறது அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல சார் அவங்க. ஓகே. இதுல அந்த கோல்டு பிரிண்டட் மட்டும் ₹1 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சில சீரீஸ் நான் அது தனியா காட்டுறேன், இப்போ தனியா காட்டுறேன். ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து என்னது, இது பார்க்கிங் டைல் மாதிரி 1/1ல இருக்கு எல்லாம். இது இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்க்கிங் சார், இதெல்லாம் ஆத்தங்குடி டைல் சார். ஆக்சுவலி காரைக்குடியில வர்றது ஆத்தங்குடி டைல் சார். ஆமா. அது வந்து மேல இருக்க லேயர் வந்து ஸ்கிராச் ஆச்சுன்னா தெரியும், இதுல கொஞ்சம் ஸ்கிராச் ஆச்சுன்னா தெரியாது சார். ஓகே. இதுவும் சேம் அதே ஆத்தங்குடி பேட்டர்ன் தான், அந்த கலர் மேல இருக்க பேட்டர்ன் அதுல இருந்து அதே மாதிரி டிசைன்ஸ் ஃபுல்லா கவரேஜ் பண்ணிருக்காங்க, பிரிண்ட் போட்டு ஆமா பண்ணிருக்காங்க. பட் எல்லா டிசைன்ஸும் அங்க காரைக்குடியில ஆத்தங்குடி டிசைன் தான். ஓகே சரிங்களா. டிசைன் ஒண்ணுதான், வந்து டைலோட இது வந்து வேற. ஆமா. பட் நம்ம பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியா யூட்டிலைசேஷன் ஈஸியா இருக்கும். இதுல வந்து அந்த ஸ்கிராச் ப்ரூஃப் வேற ஒண்ணுமே இல்ல. ஆமாமா, ஸ்கிராச் ஆகாது, இன்ஸ்டாலேஷன் ஈஸி, அவ்வளவுதான். சேம் டைல் லேயர் வச்சுக்கலாம், அது வந்து அவங்க லேயர் தான் வரணும். ரெண்டாவது அதுல கொஞ்சம் டில்ட் வரும். ஆமா. இதுல டில்ட் எல்லாம் வராது, கொஞ்சம் நல்லா அழகா வரும். அதோட வாட்டர் ப்ரூஃபிங்கும் இருக்கு, வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே. ஓகே. இது வந்து ரேட் எப்படி? இது ஆல்மோஸ்ட் ₹51 ஆகுது, மைனஸ் 12% டிஸ்கவுண்ட் சார். அதுல 12% டிஸ்கவுண்ட். இது டிசைனுக்காகவே ரேட் கொஞ்சம் கூட வருதா? இது கொஞ்சம் டிசைன் கோசம் இது கொஞ்சம் இதுவா இருக்கும் சார். இப்போ மேட் வந்திருக்கு, இப்போ கிளாஸியும் வருது சார். இதுலயே கிளாஸியும் காட்டுவாங்க, நான் காட்டுறேன். ஓகே. இதுல 2/2லாம் இல்ல, 2/2லயும் ஆத்தங்குடி டைல்ஸ் நம்மளுக்கு வருது சார். வருது. ஓகே. 2/2லயும் வருது, ஷைனிங்லயும் வருது. இல்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட் டிஃபர் ஆகும் சார். 2/2னா கொஞ்சம் அதிகம் வரும். 2/2 கொஞ்சம் அதிகமா வரும் சார். ஓகே. 1/1னா 51 வரும். 51 கரெக்ட் சார். அதுல மைனஸ் 12% டிஸ்கவுண்ட். ஓகே. இதெல்லாம் நியூ கலெக்ஷன் சார், இது இப்பதான் வந்திருக்கு சார், ரீசன்ட் டைம்ல தான் வந்திருக்கு. இது கூட புதுசு தான் இல்லையா? இது கொஞ்சம் ஓல்டர், பட் இதுல டிசைன்ஸ் மட்டும் மாத்திட்டே இருக்காங்க. ஓகே. இது உள்ள இருக்கிற டிசைன்ஸ் வந்து அப்படியே இதுல பேட்டர்ன்ஸ் மாத்திட்டே இருக்காங்க. பட் இதுல வுட் மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் நான் பார்த்தேன். ஆமா. இது ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 100 டிசைன் இருக்கு நம்ம கேஜ்ல. ஓகே. கிட்டத்தட்ட பழைய டிசைனே ஒரு 40-50 இருக்கு, இப்போ புதுசு திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் சார், திருப்பி பழைய எடுத்துட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கா போதோ அதை மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. இது 18/12ல இப்போ புதுசா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு சார். இதுல வந்து கோல்டன் சீரிஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து அங்கங்க கோல்டு லைன் வர மாதிரி இருக்கும், இல்லனா இந்த மாதிரி கோல்டு ஃப்ளவரோ ஏதோ சம்திங் ரிலேட்டட் வித் கோல்டு இதுவா இருக்கும். ஓகே. இதெல்லாம் கோல்டு, இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதுல இந்த லைன் கோல்டு, இது கோல்டு, ஏதாவது அந்த கோல்டு இதுனா பப்ளிக் அட்ராக்ஷன் கோசம். ஓகே. இந்த நியூ கலெக்ஷன்ஸ் வேற எந்த பிராண்ட்லயுமே கிடையாது இந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் வந்து கஸ்டமைஸா கேஏஜி ரெடி பண்ணி வர்ற. ஆமா சார், அவங்க கரெக்டா கலெக்ஷன்ஸ் மட்டும் எங்களுக்கு கேஏஜில ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா கலெக்ஷன் வந்து இதுல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல வேற எந்த பிராண்ட்லயுமே உங்களுக்கு கிடையாது. ஓகே. கேஏஜில வர கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வால் டைல் ஹைலைட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல. ஆமா. அதுக்கேத்த மாதிரி ஃப்ளோர் இது. ஆமா. மெயினா நீங்க ஹைலைட் மட்டும் கேட்டா கூட தரலாம். ஓகே. மத்த பிராண்ட்ல ஒரு சில ஹைலைட்டர் மட்டும் கேட்டா தரதுக்கு யோசிப்பாங்க, இல்ல ஈக்குவலண்டா வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. கேஏஜில நீங்க தனியா ஹைலைட்டர் மட்டும் கேட்டா கூட தருவாங்க, எல்லாம் ஒரே பிரைஸ்லயே வருது. ஃப்ளோருக்கு மட்டும் இது ஃப்ளோர் சார், ஃப்ளோருக்கு மட்டும் மேட் மட்டும் இல்ல, கொஞ்சம் நல்லா ரஃப்பாவும் இருக்கும் உங்களுக்கு. ஆமா. சேம் கலர் வித் நல்ல ரஃப்பாவும் இருக்கும், ஒழுகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எலிவேஷன் டைல்ல எப்படிங்க சார்? 18/12 எடுத்தீங்கன்னா மேட்லயும் இருக்கு, கிளாசி, அதாவது கிளாஸின்னு ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மி. இப்போ வரதெல்லாம் மேட்டு, இப்போ அதுலேயும் 2/1 வரதெல்லாம் அப்படியே நேச்சுரலாகவே வருங்க உங்களுக்கு. 2/1ல நம்ம அந்த கிரானைட் பீசஸை தனியாக ஒட்ட வச்சு வர மாதிரி வரும், அது தனித்தனியாக அந்த மாதிரி இப்போ இவங்க நேச்சுரலாக டைல்லையே இது பண்ணுறாங்க. ஓகே. எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆல்மோஸ்ட் இது ₹40 வருது சார், 40 to 64 வரைக்கும் இருக்கு. திருப்பியும் நான் உங்களுக்கு அகைன் 12% டிஸ்கவுண்ட்.
அதுல 12%. அதுல 12% டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே. கூல் ரூப் டைல் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் ஆமா. சின்னதா ஒரு மத்த லைன்ல இருக்கும். மற்ற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கலர் தான் வரும் சார். ஓகே. நம்ம கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் பயங்கரமா இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்கு கூல் ரூஃப்லயே. கூல் ரூஃப்ல அதுலயே வந்து ஒரு 6mm வருது, 10mm வருது. 6mm வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 31 தரலாம். 10mm ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 36. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 36. 10mm. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைனுக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறுமா ஏதாச்சும்? இல்ல, எல்லாம் ஒரே இதுதான் சார். 6mm எல்லா இதுவும் ஒரே பிரைஸ், 10mm எல்லாம் ஒரே பிரைஸ். ஓகே. இதுல டிஃபரன்ஷியேஷனே கிடையாது. எல்லா கலர்ஸ் நிறைய இருக்கு, சாய்ஸஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இப்போ இது வந்து ஒயிட்ல இருக்கிறதால தான் இது ஜென்ரலா வந்து நம்ம சன் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அது அப்படியே இது ஆயிடுவாங்க. மெயினா ஒயிட்ல போடுறதோட ரீசன் அதுதான் சார். ஓகே. ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அதை இது பண்ணிடுவாங்க. இப்போ அதான் கலர் கலந்து வர்றதால அதுல ஏதாவது? அதனால ஒண்ணும் இல்ல சார், அதனால ஒண்ணும் கிடையாது. ஓகே. இது வந்து பப்ளிக் அட்டாக். ஒயிட்னா சில பேருக்கு ரொம்ப கண்ணு கூசுதுன்னு சில பேர் சொல்றாங்க. அந்த 12 மணி டைம்ல போறாங்க, கொஞ்சம் அந்த ரொம்ப இதுவா இருக்குன்னு தான் அந்த கலர்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. ஓ ஓகே ஓகே. ஒயிட் ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஒயிட் ஷர்ட் மாதிரி தான். ஒயிட் ஷர்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு 20% ஆஃப் தி பீப்புளுக்கு பிடிக்காது. சம்திங் லைக் தட். அவ்வளோ. ஓகே. இதெல்லாம் கிச்சன் ஸ்லாப் அந்த டைல் இல்லீங்களா? ஆமா ஆமா, கிச்சன் இது. ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கக்கூடிய 2-3 டிசைன் எல்லாமே நிறைய கலெக்ஷன் இருக்கு இங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. கேஜினாவே கலெக்ஷன் தான் சார். ஆல்மோஸ்ட் வந்து கலெக்ஷன் மட்டும் இல்ல, ஸ்டாக். பாதி பேர் வந்து கலர் ஃபுல்லா காட்டுவாங்க, புக்ல காட்டுவாங்க, ஆமா, இதுல ஷோரூம்ல காட்டுவாங்க. ஸ்டாக் போய் பார்த்தா இருக்காது, எதுவுமே ஸ்டாக் இருக்காது. இவங்க கடையிலே புக்ல காட்டுறது, கடையிலே டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்காங்க. பிடிச்ச டிசைன் கேட்கும்போது அந்த ஸ்டாக் இருக்காம. கேஜில அது ஒரு பெரிய பிளஸ் சார். பெரிய பிளஸ். ஓகே. எந்த டிசைன் 99% இருக்கும் சார். ஏதாவது 1% யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் கலர் எடுத்துட்டாருன்னா அந்த கலர் திடீர்னு ஸ்டாக் காலி ஆயிடுறதுக்கான அதிகமா வாங்குவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கலர் அதிகமா எடுத்துட்டா தான் அந்த மாதிரி ப்ராப்ளத்துல மாட்டுவோம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி சரி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல கோட்டிங் மட்டும் இருக்கிற இருக்கு, ஃபுல் பாடியும் இருக்கு. ஃபுல் பாடி வந்து நம்ம கிரானைட் மாதிரி நம்ம நோசிங்கும் பண்ணிக்கலாம். சோ தட் நம்ம அது டபுள் யூட்டிலைசேஷன். இதுலயும் நோசிங் பண்றாங்க, பட் இந்த டிசைன் வந்து அடி வரைக்கும் வராது. நோசிங் பண்ணிக்கலாம். மைல்டா பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பவுடர் தானே, நதிங் பட் பவுடர் தான். ஆமா. இது என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க? இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 180 ல இருந்து வருது சார். ஸ்கொயர் ஃபீட் 180. ஸ்கொயர் ஃபீட் 180 ல இருந்து வருது. சைஸ் வந்து எவ்வளவு? இது வந்து ஒரு 96/32, 96 inches by 32 inches. 32 inch. 2400/800 mm ல சொல்லலாம். ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரியன் டாப்னு சொல்லுவாங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ். ஆமா ஆமா. இது வந்து ஃபுல் பாடி. இது நம்ம அப்படியே ஆஃப் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கிரானைட் டாப் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கிரானைட்டும் பண்றதுனால எனக்கு இதோட யூட்டிலைசேஷன் நல்லா தெரியும். ஓகே. சோ தட் இது லுக்ஸ், அதாவது கிரானைட்டா இருந்தா உங்களுக்கு ஒரே மாதிரி வராது, எங்கேயாவது கொஞ்சம் பிளாக் டாட்ஸ் இதெல்லாம் வந்துரும். இதுல நம்மளுக்கு என்னன்னா ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் மாறும் இல்லையா? ஆமா, 180 to 300 சார். இதுல வந்து 180 ல இருந்து ரேஞ்சில இருந்து 300 ஒரு 4 கிளாசிபிகேஷன் பிரிச்சு வச்சிருக்காங்க. பிளாக்ல இப்ப பக்கத்துல இருக்க பிளாக் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், பிளாக் ஒரு ரேஞ்ச், அதுல பிளாக்லயே கொஞ்சம் ரஃப் வருது, அந்த மாதிரி கொஞ்சம் ரேட். ஆமா ஆமா, மைனர் சேஞ்சஸ் கண்டிப்பா கொஞ்சம் கூட தான் வரும். 300. இது கிரானைட்ல வந்து லப்போத்ரா ஃபினிஷ், கிரானைட். ஆமா, அந்த மாதிரி ஃபினிஷ் வரும் சார். இது ஸ்டேர் கேஸ் எல்லாம் போடுவாங்க. இது ஸ்டேர் கேஸ்ல வழுக்க கூடாது, அது மாதிரியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது 2-in-1. இது நாட் ஒன்லி ஃபார் கிச்சன் பிளாட்ஃபார்ம், ஸ்டெப்ஸ்க்கு அந்த மாதிரி கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது டச் பண்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. இது ஏன்னா மத்ததெல்லாம் வழுக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், இது வழுக்காது. கொஞ்சம் ஓகே. ஹை கிளாசி சார். அதாவது நம்ம 4/2 ஓட இன்னும் கொஞ்சம் ஹை கிளாசினஸ் அதிகமா இருக்கும். 6/4 கிளாசினஸ் அதிகமா இருக்கும். சைஸ் பெருசு. ஹால் பெருசா இருக்கு, வீடு நம்ம ஒரு பெரிய லெவல்ல இது பண்றோம். ஒரு ஹாலோட சைஸ் மினிமம் பை ஒரு 20/20 அந்த மாதிரி போட்டா 6/4 போட்டா கிளாஸா வரும் உங்களுக்கு. அதான் ஜாயிண்ட் இல்லாம ஜாயிண்ட் ரொம்ப கிரானைட்டோட உன்னதா இருக்கும். இதெல்லாம் மோஸ்டா இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6/4 ஆக்சுவலி 4/2 மோஸ்டா அந்த மாதிரி இருக்கும், பட் இதுல இருக்கிறது எல்லாமே இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன். 6/4 வந்து நிறைய ஷோரூம்ல பாத்துருக்கேன். இந்த பெரிய சைஸ்ல இருக்கிற டிசைன் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அது இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் வர்றது இல்ல. அது மெயின் என்ன ரீசன்னா சார், இட்டாலியன் மார்பிள் எல்லாமே 300 ல இருந்து 3000 வரைக்கும் போகுது. இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 130 ல இருந்து 150 முடிஞ்சிடும். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 110 கிடைக்குது. இது இந்த கலர் வந்து பர்டிகுலரா உங்களுக்கு 130 தரலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே லைட்டா கொஞ்சம் லைட் கலரா இருந்தா உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். டார்க்கா இருக்கும்போது ரேட் கொஞ்சம் இதாகும், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே. அதான் அந்த மாதிரி பெரிய சைஸ்ல கொடுக்கும்போது எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ல கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அதே டிசைன் 4/2 வருது இல்ல, வருது, பட் அந்த ஷைனிங் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இல்ல. இதுல வந்து அந்த பிரைசிங் இருக்கிறதுனால அந்த இன்னும் கொஞ்சம் ஷைனிங் அதிகமா இருக்கும், பாலிஷ் அதிகமா இருக்கும். சாமி படங்கள் எல்லாமே எல்லா கலெக்ஷன்லயும் இருக்கிற மாதிரி தான், எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. ரேட் எப்படி? இது வந்து அப்படியே ஒரு பீஸ் ரேட் தான் சார். இது அப்படியே இது 6/4, அப்படியே 8/4,
4x2 அந்த மாதிரி வருது. சிங்கிள் ரேட்ல பீஸாகவும் வராது இது. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது சார் இது. ஓகே ஓகே. இது அதே மாதிரி சிங்கிள் பீஸாகவும் இதுலேயும் வருது. சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் 2x1 அந்த மாதிரியும் வருது. ஓ இந்த மாதிரி சின்னதா சொல்றீங்க 2x2 இது. இது 2x2 இல்லை இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் டிசைனாகவும் வருது, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே. இப்போ அதுல வந்து பார்த்ததெல்லாம் ஒரு 3 பீஸ் சேர்ந்த 3 பீஸ் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ஒரு வீட்டோட ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இது வால் ஃபுல்லாகவே ஒட்டலாம். ஹைலைட் டார்க் பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா, ஆமா. அதுக்கு பதில் ஃபுல்லாகவே ஒட்டலாம் இதெல்லாம். அதாவது ஹைலைட் பண்ற இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. கோல்டன் ஃபினிஷ். சில பேர் வந்து அந்த டார்க் கலர் பெயிண்ட்ஸ் அடிக்கிற இடத்துல இல்லை ஆஃபீஸ் ரூமோடைய பேக் சைடு பேக் அண்ட் இது இருக்கு இல்லைங்களா, ஆமா. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும். ஓகே. அந்த மாதிரி பீஸ் ரேட் தானே இது எல்லாமே பீஸ் ரேட் தான் சார். இதில் இது எல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட் ஃப்ரம் 300 rupeesலேருந்து வருது. ஓகே. அது கோல்டு மாதிரியே இருக்கு. ஆமாம், எதுவுமே போகாது, எல்லாமே ஆசிட் ப்ரூஃப். ஓகே. கேஜ்னாலே மேக்ஸிமம் டைல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சானிட்டரி வருஷம் வந்து சானிட்டரி வரும் ரொம்ப நாளா இருக்கு. பட் பப்ளிக் ரொம்ப இது யாரும் இது பண்ணிக்கல. இப்போ இவங்க கம்பெனியும் கொஞ்சம் செகண்ட் டிவிஷன் ப்ராடக்ட் சொல்லி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பட் ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு 5 or 6 years மேல பாயிண்ட் தான் இருக்கு. பட் இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கம்பெனி. ஓகே. இப்போ அதுக்கான செட்டப்பும் இருக்கு இங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இது. நார்மல். ஆனா பாக்ஸ் வந்து புதுசா வந்திருக்கு இதுக்கு. எல்லாமே இது வந்து ஓல்டு பாக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் நியூ மாடலா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். இப்போ குவார்ட்ஸ் சிங்க் ஆ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஹையஸ்ட் பிரைஸ் தான் நான் பாத்துருக்கேன். இப்போ இது பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆமா சார். எம்ஆர்பி பிரைஸ் இது. ஆமா சார். 3990 ரூபா. இதுல இருந்து 10% தரலாம். பிளஸ் நான் என்னுடைய கம்பெனி சார்பா நான் இன்னொரு ஸ்பெஷலா ஒரு 10% தரலாம் சார். நீங்க QR கோட் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் ஆயிடும். கண்டிப்பா டிஸ்கவுண்ட் ஆயிடும். அது இல்லாம நான் இல்லாம என்னோட கம்பெனி சார்பா ஹரிதா ஃப்ளோ டிசைன்ஸ் சார்பா நான் இது கம்மியான பிரைஸ்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20% வரும் டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே. அதே மாதிரி தான் மத்த எல்லா சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே சார். இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10,000, இது 10,090 சரிங்களா. ஸோ 10+10 ஆல்மோஸ்ட் 20% வரும் உங்களுக்கு. 8,000க்கு வந்துரும். அப்ப கண்டிப்பா. அதாவது நீங்க அப்படியே டைரக்டா 20 போடக்கூடாது, 10 மைனஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 போடுவாங்க. ஆல்மோஸ்ட் 8,200 வரும். 8,200 மாதிரி வரும். ஓகே ஓகே. இந்த QR ஸ்கேன் பண்ணோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து 10% டிஸ்கவுண்ட் போட்டு ரேட் வருது. நான் வந்து திருப்பியும் நான் ஒரு 10% தரலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல இருந்து நீங்க 10% கொடுத்தீங்கன்னா 9,081 ரூபாயில 981 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். ஆல்மோஸ்ட் 1000 வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் 1000. ஆமா, 8,000 rupees நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி வாஷ் பேஷனும் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கண்டிப்பா. இது எல்லாத்துலயுமே அவங்க வந்து பார்க்கும்போது எது பிடிச்சிருக்கோ அதுல எம்ஆர்பில 20. கண்டிப்பா. அவங்களது 10+10 அல்ல அவங்களது உங்களது. கண்டிப்பா ஷூர். கண்டிப்பா. அப்படின்னா 20 தான். கண்டிப்பா ஷூர். ஓகே சார். ஓகே சார். கேஜ்ல இப்போ 30% டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. கண்டிப்பா. நீங்க வந்து அது கூட 12% சேர்த்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா சார். இது வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியுமா இல்ல நீங்க மட்டும் தான் கொடுக்குறீங்களா? எல்லாராலையும் தர முடியாது சார். நிறைய வருஷம் பண்றவங்க. இப்போ வந்து நான் வந்து கேஜோட கிட்டத்தட்ட 20 வருஷமா டிராவல் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் 2007, 9, 11 அப்போயே அவங்க கூட வாங்கின ப்ரைஸஸ், மலேசியாவில் வாங்கினது, பேங்காக்ல அவங்க எங்களை டூர் எடுத்து போய் அங்கே தான் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க கூட 23 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். சர்வீஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ வி ஹவ் டச் வித் மேனேஜர்ஸ், அங்கே இருக்க ஹையர் இது எல்லாருக்கிட்டையும் டச்சில் இருக்கிறதுனால சர்வீஸ் வைஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியும் என்னால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இல்லைனா கூட அதை கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் நாங்கள் கஸ்டமருக்கு எடுத்துன்னு போயிருக்க கரெக்டாக சைட்டில் டெலிவரி கொடுக்குறோம். அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு அந்த ஸ்டாக்கே சென்னையில் இல்லைனா கூட மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக வர வச்சுருக்கோம். இந்த 1 டப்பா 2 டப்பா இல்லை, சில பேர் சம் ஆஃப் தி டீலர்ஸ் வந்து இங்கே சென்னையில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து அதை கூட அந்த 4 டப்பா 5 டப்பா திருச்சியிலேருந்து வர வச்சு, திருச்சி ஆர் மதுரை கேஏஜியோட மற்ற பிரான்ச்சஸ்லேருந்து வர வச்சு அதையும் ப்ராப்பராக டெலிவரி கொடுத்துட்டுருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம டைல்ஸ் வாங்க போகும்போது நமக்கு பிடிச்ச டிசைன் ஒன்று இருக்கும். பட் அந்த டிசைனில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம டிசைனையும் மாற்றி வாங்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு பிடிக்காது அது. கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு வேற ஏதாவது பிரான்ச்சஸில் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியாகும். பட் ஆல்மோஸ்ட் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். நான் வேற எங்கேருந்தாவது வர வச்சிருவேன். ரெண்டாவது நான் இன்னைக்கு கூட திருச்செந்தூருக்கு டெலிவரி இது பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் வேற எல்லா இடத்துக்குமே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். நாட் ஓன்லி ஃபார் சென்னை. கேஏஜி நம்ம வச்சிருக்கிறது தான் இங்கே ஷோரூம். இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம டெலிவரி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வேற எங்கே இருந்தாலும் தரலாம். அதுலேயுமே கேஏஜியில் இப்போ சம் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்னன்னா, பஜாஜ் ஃபின்ஸோட இது பண்ணியிருக்காங்க, ஒரு கோஆர்டினேஷன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம 0% இஎம்ஐ, அதாவது அவங்க ஒரு 2 months இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு எப்படி ஒரு ஏசியோ ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸ் வெளியில் மார்க்கெட்டில், அதை மாதிரி டைல்ஸ் வாங்கலாம் சார் இப்போ. ஓகே சார். இப்போ டெலிவரி சொன்னீங்க இல்லையா, எல்லா ஏரியாவுக்கும் பண்ணுறோன்னு. டெலிவரி எப்படி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது இருக்கா?
ஒரு மைனர் சார்ஜஸ் சார், கண்டிப்பா ஒரு மைனர் சார்ஜஸ் இல்லாம பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா மெயினா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்ன்றதை விட அது லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் தான் சார். நம்மளதுல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீன்னு கூட சொல்லிடலாம். ஆனா அந்த ஏத்தி இறக்குற சார்ஜஸ் அது வந்து நாங்க ஃப்ரீன்னு சொல்ல முடியல. அது லேபர் காஸ்ட். அது வந்து லேபர் காஸ்ட், அதுதான் நம்ம இது பண்றோம். ஸோ லோடிங் அன்லோடிங் கண்டிப்பா இது பண்ணோம். பட் டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சென்னையில் மட்டும் பண்ணல, எல்லா ஊருக்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சென்னையில் டெலிவரி பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கம்மியாகும். இப்போ மதுரை, திருநெல்வேலி, இப்போ நீங்க மதுரை பக்கத்துல எங்க இருந்தோ கேட்டீங்கன்னா மதுரையிலே கேஏஜி டெப்போ இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருந்து கொடுத்துருவேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரிலவெண்டா அதுக்கு ஈக்குவலண்டா தான் பண்ணுவேன். இங்கேருந்து அனுப்புற மாதிரிலாம் கிடையாது. ஸோ திருச்சினா திருச்சி டெப்போ பக்கத்துலேயே நியரஸ்ட் டு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கு, வேலூர்ல இருக்கு, ஆல்மோஸ்ட் கேஏஜி ஒரு மோர் தென் 10 பிளேசஸ்ல இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஓகே. அப்போ எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் அங்கிருந்து அனுப்பி நியர்பை இது அனுப்பலாம், ஃபுல்லாவே அனுப்பலாம். அப்போ சார்ஜஸ் பெருசா வராது, எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி. எங்க வந்து நம்ம இது பண்ணலாம், ஆல்மோஸ்ட் நம்ம நீங்க ஃபோன்லயே இது பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே ஓகே. நீங்க அந்த டெப்போக்கு போனா கூட இது பண்ணலாம். இல்ல ஏதாவது நாங்க ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது ஆள் அனுப்பணும்னா பண்ணிக்கலாம். வாட் எவர் மேபி சொல்யூஷன் சிம்பிள். எல்லாமே ஆன்லைன்ல பண்றதுனால இன்னைக்கு பெரிய இது கிடையாது சார். ஓகே. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க இங்க வந்து பார்ப்பாங்க, பார்க்க முடியலன்றவங்க கேஜி கம்பெனி ஷோரூம்க்கு வரலாம். இல்ல நியரஸ்ட் கேஜியோட டெப்போ ஷோரூம்ல எல்லாத்துலயுமே இருக்கு. மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு, வேலூர்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஷோரூம் எல்லா இடத்துலயுமே இப்போ இது பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. நீங்க அங்க பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆர்டர் தரலாம். ஆன்லைன்லயே நம்ம பிசினஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டா கோட் போட்டு கொடுப்போம் நாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி 12% பண்ணி உங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம். அவங்க என்ன டிசைன் ஓகேன்னு சொல்றாங்களோ அதுக்கு நீங்க 12% கம்மி பண்ணி ஒரு கொட்டேஷன் கொடுப்பீங்க. கண்டிப்பா. வாங்குறதுனா உங்ககிட்ட இருந்து கூட டைரக்டா வாங்கிக்கலாம். கண்டிப்பா.